அப்பாடா! ஒரு வழியா பரப்புரையெல்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்தாச்சுங்க. நாளை வாக்குப்பதிவு. நம்முடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் எல்லோரும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா இருக்கிறோமே, ரூம கொஞ்சம் கிளீன் பண்ணுவோமேன்னு இந்த பழைய பேப்பரா கிடந்துச்சுங்க ரூம்ல. பழைய பேப்பர்லாம் எடுத்து புரட்ட ஆரம்பிச்சேன். அதுல தேவையான ஏதாவது முக்கியமான செய்தி இருந்தா கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு, பழைய பேப்பர் எல்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு பழைய பேப்பர்லாம் எடுத்து புரட்டுனா, அதுல ஒரு செய்திய படிச்ச உடனே உள்ளபடியே பதறி போச்சு மனசு. கொரோனா கொரோனா கால செய்தி அது. கொரோனா அப்படின்னோடனே எனக்கு கொரோனா காலத்துல மக்கள் பட்ட அவதி அல்லல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அப்பா! எவ்வளவு கஷ்டம் இல்ல கொரோனா காலத்துல. எவ்வளவு நீங்க யோசிச்சு பாருங்க. நான் இப்ப யோசிச்சு பாக்குறேங்க. அதுவும் குறிப்பா அந்த சாலையோரம் இருந்து பூ விக்கிற அம்மா, அ சின்ன சின்ன கடை வாழைப்பழ வியாபாரம், பழ வியாபாரம் பார்ப்பாங்க. காய்கறி வியாபாரம் பார்ப்பாங்க. அ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும்? அவங்க வாழ்வாதாரம் என்ன ஆயிருக்கும்? இளநீ கடை போட்டிருப்பாரு ஒருத்தரு. யோசிச்சு பாக்குறேன். இப்ப இவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்ல டெய்லி வருமானம் வந்தா தான் வாழ்க்கை. இல்லையா? அப்ப அவ்வளவு கோரத்தாண்டியம் ஆடியது கொரோனா அப்படின்னு செய்தியை பார்க்கின்ற பொழுது ஆறுதலாக ஒரு செய்தி பட்டுச்சு கண்ணுல. கொரோனா நிவாரண நிதியாக ரூபாய் 4000 வழங்கினார் ஸ்டாலின் அப்படிங்கிற செய்தி பேப்பர்ல படிச்சேன். ஓ, பழைய பேப்பர் எல்லாத்தையும் நம்ம கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சுத்தப்படுத்துறோம். சுத்தப்படுத்தும் போது பார்த்தா பழைய பேப்பர்ல நாலா நீங்க அந்த 4000 ரூபாங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவியா இருந்துச்சு தெரியுமா? நீங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் எடுத்து அப்பன் காசை புடுங்கி அம்மா கிட்ட இருந்து காசை புடுங்கி அழுது அடம் பிடிச்சு அப்பாட்டையும் அம்மாட்டையும் நடிகனுக்காக 1000 ரூபாய் 2000 ரூபாய புடுங்கிட்டு போய் பிளாக்ல டிக்கெட் எடுத்து படம் பார்க்கிற கூட்டத்துக்கு இது புரியாது. பெற்றோர்களுக்கு புரியும். உண்மைதானே நான் சொல்றது. இந்த வீடியோ பாக்குற பெற்றோர்களுக்கு புரியும். அந்த 4000 ரூபாய் அப்படிங்கிறது ஒரு சாமானிய தொழிலாளிக்கு, ஒரு ஆட்டோ ஓட்டுற தொழிலாளிக்கு ஆட்டோ ஓடாது. யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு பெரிய காசு அப்படின்னு. அந்த செய்தியை பார்க்கும் போதுதான் நினைச்சேன், வா, கொரோனா எவ்வளவு நம்மளை கஷ்டப்படுத்திருக்குல்ல அப்படின்னா. எனக்கு இன்னொரு செய்தி அதோட ஒழுக்குச்சு. கொரோனாவில் தாய் தந்தை 2 பேரையும் இழந்த குழந்தை. எனக்கு பதறிட்டு ஹார்ட் அந்த செய்தியை பார்க்கும்போது. ஏன்னா இது இந்த பேப்பர் எல்லாம் ஒதுங்க வச்சுலயே வேண்டாமாங்கிற அளவுக்கு ஆயிப்போச்சு. பழைய செய்தி தான். ஆனா நமக்கு மனசுல எவ்வளவு யோசிச்சு பார்க்கிற ஒரு குழந்தை அப்பாவும் இறந்து போச்சு, அம்மாவும் இறந்து போச்சு. இந்த குழந்தை என்ன ஆகும்? யார் வளர்ப்பாங்க? நீங்க எங்கேயோ கொண்டு போய் ஆசிரமத்தில் விட்டுட்டு அந்த குழந்தை என்ன ஆகும்? சரி, ஒரு சொந்தக்காரன் எடுத்து வளர்க்கணும்னே நினைக்காது. அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கான பொருளாதார உதவியை யார் செய்வா? அவங்க பெத்த பிள்ளைய வளர்க்கறதே இங்க பெரும்பாடா இருக்குன்னு பல பேர் நினைக்கிறான். இல்லையா? அப்ப ஒரு ஒரு உறவினர் குழந்தை இறந்தே போச்சு. அந்த பெற்றோர்கள் அந்த உறவினர் குழந்தை எப்படி எடுத்து வளர்க்கறது? அப்போ ஒரு பிரேக்கிங் நியூஸ் வருது. நான் இன்னைக்கு செய்தியை பார்க்கிறேன். கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளின் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வங்கியில் வைப்பு நிதி வைத்தார் ஸ்டாலின். யோசிச்சு பாருங்க. ஒரு 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 உறவினர்கள் வளர்க்கலாம். குழந்தையை வளர்க்கறதுக்கு உதவி பண்ணலாம். ஆனா பொருளாதார ரீதியா யாராவது உதவி பண்ணல. அப்ப ஸ்டாலின் ஒண்ணு செஞ்சிருக்கிறாரு. என்னன்னா, எப்ப அந்த குழந்தைங்க எல்லாம் அப்படி விட்டுறாதீங்கப்பா. பாவம் அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. நீங்க யாராவது உறவினர்கள் எடுத்து வளர்க்குறீங்களா? நான் அந்த குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிடுறேன் 5 லட்சம் ரூபாய். இல்லையா? சரி, அந்த குழந்தைங்க பேர்ல டெபாசிட் பண்ணிருவீங்க. இவங்களுக்கு மாசம் மாசம் செலவுக்கு காசு, அந்த பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு காசு. அடுத்தது அறிவிப்பு. கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு உடனடியாக 3 லட்சம் ரூபாய். 5 லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட். உடனே 3 லட்சம் ரூபாய். இல்லைங்க, பத்தாதுங்க. அது கொரோனாவுல மாசம் மாசம் செலவு இருக்குல்ல. அந்த குழந்தைங்களுக்கு மாசம் மாசம் எப்படி செலவு பண்றது? கொரோனாவால் பெற்றோரை இழந்த குழந்தைகளை பராமரிக்க மாதம் 3000 ரூபாய். மாசம் மாசம் போதுங்க. மகளிர் உரிமை தொகை இங்க எல்லாருக்கும் தெரியுது. ஆனா இது தெரியாது. எத்தனை குழந்தைங்க அப்படி பெற்றோரை இழந்த குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த டேட்டா என்கிட்ட இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஒரு குழந்தை, 2, 5, 10 குழந்தை கூட வச்சுக்கங்க. ஆனா அந்த 10 குழந்தைகளுடைய வாழ்க்கை இருக்குல்ல, அந்த குழந்தைங்களுக்கு ஓட்டு இருக்குதா? இல்ல. அப்ப அந்த குழந்தைகளுக்கு வாக்கு இல்ல. வெறும் ஓட்டுக்காக இப்படி ஒரு ஸ்கீமை போட்டிருப்பாரா ஸ்டாலின் யோசிச்சு பார்த்தேன். இல்ல. அப்ப இந்த பேப்பரை படிக்கும்போது, வா, உண்மையில அப்படியே சிலுத்து போச்சு. ஒரு குழந்தைய பராமரிக்கிறதுக்கு 3000 ரூபாய். இல்லையா? எனக்கு பழைய பேப்பர்ல அப்படியே அடுத்த பக்கத்தை போடுறேன். அடுத்தடுத்த பேப்பர் வேற வேற பேப்பர் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன். பத்திரமா வச்சிருப்பேன். அதை வச்சுதான் டேட்டாவோட நம்ம பேசுறது. அதுல ஒரு பேப்பர்ல போட்டிருக்குது, பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பு. எனக்கு பெரிய பால வார்த்தை செய்தி இது. ஏன் தெரியுமா? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை சரிவை சந்தித்த போதும்
டாக்ஸ் மேல வரி மேல வரியை போட்டு ஐயா மோடி அவர்கள் பெட்ரோல் விலையை 100 ரூபாய் கொண்டு போய் விட்டார். இந்த அரசு அமைந்தவுடன், ஸ்டாலின் அரசு 2021 பொறுப்பேற்றவுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சாங்க. பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சதுல என்ன லாபம்னு கேக்குறீங்களா? சாமானிய மக்களுக்கு அது ஒரு பெரிய உதவி. ஆனா நான் அப்பவே வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு இந்த செய்தியை இந்த பேப்பர் படிக்கும் போது ஞாபகம் வந்துச்சு. கவலைப்படாதீங்க, மோடி திருப்பி டாக்ஸை போட்டு 100 ரூபாய் கொண்டு போய் விட்டுருவாங்க. அதே மாதிரி மோடி திருப்பி டாக்ஸை போட்டு ஏத்தி விட்டாரு. நீங்க யோசிச்சு பாருங்க, லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்ச ஸ்டாலின் ஒரு புறம், லிட்டருக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் டாக்ஸ் போட்டு ஏத்தி, இன்னைக்கு நியாயமா நம்ம ஊர்ல 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு தான் விற்கணும் பெட்ரோல், 60 ரூபாய்க்கு விற்கணும். ஆனா 40 ரூபாய் டாக்ஸை போட்டு 100 ரூபாய்க்கு விட்ட மோடி இன்னொரு புறம். இந்த 2 பேர்ல யாரு ஹீரோன்னு யோசிச்சு பார்த்தேன். இந்த பேப்பர் செய்தியை பார்க்கும்போது இந்த இருவரில் யார் ஹீரோ? அப்படியே பழைய பேப்பர் எல்லாம் கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணணும். மக்களுக்கும் மறதி ஜாஸ்தி ஆயிடுச்சு இல்லையா? என்னெல்லாம் நடந்திருக்குது. நீங்க அதுல ஒரு நாள் ஸ்டாலின் சொன்னதாக அந்த பத்திரிகையில் ஒரு செய்தி வருது. ஸ்டாலின் பொறுப்பேற்றவுடன் அவர் வந்து சொன்னது என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை இரட்டை இலக்கமாக உயர்த்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இரட்டை இலக்கமாக உயர்த்தி காட்டுவேன்னா இப்ப எவ்வளவுங்க இருக்குது அப்படின்னா, அப்ப எப்ப 2021 ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்கும் போது எவ்வளவுங்க இருக்குதுன்னு போய் பார்த்தா 0.07. தமிழ்நாட்டோட பொருளாதாரம் 0.07. இதுதான் தமிழ்நாட்டோட பொருளாதாரம். ஏங்க 0.07 இருந்து எப்படிங்க 5 வருஷத்துல இவர் இரட்டை இலக்கம்னா 10 தாண்டணும். 1% கூட இல்ல. 1ல இருந்து 10க்கு போலாம். இது 1க்கும் கீழே. ஒரு 5 இருக்குன்னா 10 ஆக்கலாம், 8 இருக்குன்னா 10 ஆக்கலாம். 1க்கும் கீழே இருக்க பொருளாதாரம். இதை எப்படி 10 தாண்ட வைப்பாருலாம் நான் யோசிச்சது உண்டு. அப்புறம் பேப்பர் தேடுறேன், பழைய பேப்பர்லாம் புரட்டுறேன். தாண்டிடுச்சான்னு செக் பண்ணுவோம் அப்படின்னா, தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 11.19 விழுக்காட்டுடன் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அப்படின்னு இன்னொரு பேப்பர் செய்தி. அட இனியா, இது 0.07 இருந்த பொருளாதாரத்தை 11.19க்கு கொண்டு வந்திருக்கிறாரா? பெரிய ஆச்சரியங்க. நீங்க எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா? சினிமாவில இந்த கதாநாயகன் ஒரே பாட்டுல பணக்காரன் ஆகலாம், அது சாத்தியமே இல்லை. ஒரே பாட்டுல ஒரு பணக்காரன் சாத்தியமாக முடியுமா? நட்சத்திர ஜன்னலில் வானம் எட்டி பார்க்குதே அப்படின்னு இந்த அது என்ன சரத்குமார் ஒரு படத்துல சீரகை பிரித்து பரப்போ அப்படின்னு உடனே அப்படியே ஒரு பஸ்ஸை வாங்குவாரு, டயரை கலட்டுவாரு. டயர் அப்படி ஒரு சுத்தும் போது டக்குன்னு பாத்தீங்கன்னா மில்லு, பஞ்சு மில்லு வந்து நிக்கும், பஸ்ஸா வந்து நிக்கும், தேவையான சோத்து சட்டியை தூக்கிட்டு வந்து நிப்பாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி ஒரு பாட்டுல பணக்காரன் ஆவது போல சினிமா எடுத்தா, அல்லது ஒரு சினிமால ஒரு ஹீரோ பணக்காரன் ஆவது போல நடிச்சா அதை ரசிக்கிற முட்டாள் கூட்டம், அதை உண்மை என்று நம்புகிற முட்டாள் கூட்டம் உண்மையிலேயே 5 வருஷத்துல ஒரு மாநிலத்தை 0.07 இருந்து 11.19 விழுக்காடாக உயர்த்தி காட்டியிருக்கிறார் ஒரு முதலமைச்சர். யோசிச்சு பாருங்க. இப்ப இதுல ரியல் ஹீரோ யாரு? ஆச்சரியப்பட்டு போனேன். என்னடா இவரு, நான் ஏதோ சும்மா சொல்றாருன்னு நினைச்சு உண்மையிலேயே செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ரைட்டுப்பா, அந்த பேப்பரை தூக்கி தூர வைப்போம் அப்படின்னு அப்புறம் வேற ஏதாவது படிப்போம், வேற பேப்பரை போட்டோம்னா அடுத்தடுத்த பேப்பரை போட்டோம்னா அடுத்தடுத்து வர்ற எல்லா செய்தியுமே எனக்கு ஆச்சரியம். ஒரு செய்தி படிச்சேன். சேலம் அருகே கல்வராயன் மலையைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி ராஜேஸ்வரி JEE தேர்வில் வெற்றி பெற்று அரசின் பழங்குடியின மாணவ மாணவிகளுக்கான சிறப்பு பயிற்சியை பெற்று சென்னை IITக்குள் நுழைந்தார். உண்மையிலேங்க நம்பவே முடியல. என்னன்னா IITக்குள்ள போறதுக்கு இங்க சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல இருந்தே பிள்ளைகளை போட்டு கோச்சிங் போட்டு கொலையா கொன்னு அதுக்கு வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ண வேண்டியிருக்கு. பெரும் பணக்காரர்கள், உயர் சாதிக்காரர்கள் மட்டும்தான் போக முடியும் என்று இருந்த IITக்குள்ள ஒரு மலைவாழ் பழங்குடியின மாணவி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பச்சை மலையை சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மாணவி, IIM, NIT. என்னங்க இது, எப்படி இது சாத்தியமாச்சுன்னு பார்த்தா நான் முதல்வன் திட்டம் அப்படின்னு ஒண்ணு கண்ணுல படுது. அந்த பேப்பர் எங்கடா இருக்கு அந்த பேப்பர், எங்கேயோ பார்த்தோமே அப்படின்னு போய் புறத்துனா இந்த நான் முதல்வன் திட்டத்தின் கீழே மட்டும் IAS IPS எத்தனை பேரை மாத்தி இருக்கிறார் தெரியுமா ஸ்டாலின்? இந்த 5 ஆண்டுகளில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மட்டும், பழச விட்டுருங்க, கடந்த ஆண்டு மட்டும் 56 பேர், தமிழ்நாட்டில இருந்து 60 பேர், இதுல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி பெற்றவர். 87 பேருக்கு மேல UPSC எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்கிறாங்க கடந்த சில ஆண்டுகளில் இருந்து மட்டும் தமிழ்நாட்டில இருந்து. நான் இளைஞர் கூட்டம் எல்லாமே
அப்படி நம்ம நிறைய பேர் தப்பா நினைக்கிறோம். இளைஞர்கள் எல்லாருமே தற்குறிகள், இளைஞர்கள் எல்லாருமே நடிகர்கள் பின்னாடி ஓடுறான், நடிகை பின்னாடி ஓடுறான், சினிமா தேட்டரே கதின்னு கிடக்குறான், சினிமா நடிகருக்காக செத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறான், இவன் படிக்க மாட்டேங்கிறான், உருப்பட மாட்டேங்கிறான் நம்ம நினைக்கிறோம். ஆனா அப்படி இல்ல. படித்து அரசினுடைய இந்த திட்டங்களை பயன்படுத்தி முறையாக IAS, IPS, IIT, IIM நுழைத்த இளைஞர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப அவர்கள் எல்லாம் உள்ளபடியே ஸ்டாலின் அரசு நினைச்சுவாங்க, நன்றி சொல்வார்கள் இல்லையா? அப்ப படித்த சமூகமே ரெண்டா பிரிஞ்சு நிக்குதுங்க. படித்த பண்பட்டவர்கள் ஒரு புறம், அவங்களுக்கு ஸ்டாலின் அரசு மீது விமர்சனம் இருக்கலாம், கருத்து மாறுபாடு இருக்கலாம், அது வேற. ஆனா அட இவ்வளவு செஞ்சிருக்காருல அப்படின்னு அவர்கள் அறிவு கொண்டு சிந்திப்பார்கள். அறிவே இல்லாம ஒரு கூட்டம் இருக்கும், அதை விட்டுருங்க, அதை பத்தி நம்ம பேசி பயன் இல்லை. அது நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு அறிவு கிடையாது, அது பாவம். பட் அறிவோடு இருக்கக்கூடிய கூட்டம், இவ்வளவு படித்து பலன் பெற்றுக்கிற ஒரு கூட்டம் இருக்குங்கிறத செய்தியில பார்த்துட்டு அப்படியே அடுத்த பேப்பரை எடுப்போம்னு எடுக்கிறேன். மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு திட்டம், 1000 ரூபாய் மாதம், 1,31,00,000 பெண்களுக்கு வழங்கி இருக்கிறார். 1,31,00,000 பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தது மட்டும் இல்லாம என்ன பண்ணாரு, அதை நிறுத்துவதற்காக ஒரு வழக்கு போடப்படுகிறது. அந்த வழக்கு போட்ட விவரம் தெரிஞ்ச உடனே அந்த வழக்குல தீர்ப்பு வந்துருச்சுன்னா இவங்களுக்கு இந்த உதவித்தொகை போய் சேராதுன்னு யாருக்கும் தெரியாம ரகசியமா வச்சுட்டு ஒரே நாள் காலையில எல்லாரும் 5000 ரூபாய் போட்டாரு. மகளிர் 1,31,00,000 பெண்களினுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய். அப்படியே பேப்பர் போட்டோம்னா பொங்கல் கால சிறப்பு நிதியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 3000 வழங்கினார் ஸ்டாலின் அப்படின்னு வந்துச்சு. பொங்கலுக்கு எதுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அதான் மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறாரு, பொங்கலுக்கு எதுக்கு 3000 ரூபாய் போதுதான் எனக்கு தோணுச்சு. இந்த பொங்கல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் அன்று உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே நல்லவர் எல்லாம் நலம் பெறுவார் என்ற நம்பிக்கை பிறக்கிறது, இவர் வர வேண்டும் நலம் தர வேண்டும் இல்லையா? அந்த மாதிரி இந்த உதய சூரியனின் பார்வையில உலகம் விழித்து கொண்ட வேளையிலேன்னு ஒரு பாட்டு உண்டு. அந்த மாதிரி பொங்கல் அன்று எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உதய சூரியனுக்கு நன்றி சொல்லுவார். ஏன்? ஏன்னா அந்த உதய சூரியனால் தான் உலகமே இயங்கி கொண்டிருக்கிறது. அறிவியல் தத்துவம், நம்ம அரசியல் பேச சயின்ஸ சொல்றேன். அப்ப அந்த உதய சூரியனுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழாவாக தமிழர்கள் என்ன செய்யறாங்க, பொங்கல் விழாவாக அதை கொண்டாடுறோம். அன்னைக்கு என்ன பண்ணுவோம், விளைந்து நிற்கக்கூடிய நெற்கதிர்கள், கதிர் அறிவால், எதுங்க புரியுதா? அண்ணன் கேட்ச் பண்ணிட்டாரு. கதிர் அருவாளை கொண்டு அந்த நெற்கதிர்களை அறுத்து இல்லையா களத்துக்கு கொண்டு வருவோம். களத்துக்கு கொண்டு வந்து அது என்ன செய்யறது, அந்த நெல்லை எல்லாம் புனையல் அடித்து, இப்ப சென்னை போன்ற வெளியூர்கள்ல அறிவால் சுத்தியலோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள், தொழிலாளர்கள், அவங்க எல்லாம் விடுமுறை எடுத்துட்டு எங்க வந்துருவாங்க, சொந்த ஊருக்கு வந்துருவாங்க. எல்லாம் அங்க கதிர் அருவாள் கொண்டு அறுக்கப்பட்ட நெற்கதிர்கள், அந்த நெல்லு எல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். அந்த புது நெல்லு, அந்த புது நெல்லிலிருந்து பெறப்பட்ட புது அரிசி, அந்த புது அரிசிய புது பானை, எதுங்க பானை, புது பானை, அந்த பானையில் பொங்கலிட்டு, கதிர் அருவாள் கொண்டு அறுத்த நெற்கதிர்களை புது பானையிலிட்டு பொங்கலிட்டு முரசு கொட்டி அப்படியே சூரியனுக்கு படைச்சு, உதய சூரியனுக்கு படைத்து, கையை கூப்பி, எப்படி கையை கூப்பி வணங்கி, உதய சூரியனை வணங்கி, இயற்கையை வணங்கி, அவரவர் கடவுளை வணங்கி தெய்வத்தை எல்லாம் வணங்குவாங்க. வாழ்க்கை எப்படி இருக்கணும், ஏற்றம் தரக்கூடிய ஏணி போல் இந்த ஆண்டு இருக்கட்டும். எப்படி இந்த ஆண்டு தை பிறந்திருக்கு, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். ஏற்றம் தரக்கூடிய ஒரு ஏணி போல இருக்கட்டும் இந்த ஆண்டு என்று முரசு அடித்து புதுப்பானையில் பொங்கலிட்டு உதய சூரியனை கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்வார்கள் மக்கள். அந்த பொங்கல், அதுக்காக சொல்றேன், பொங்கல் விழாவை சொல்றேன். இந்த பொங்கலுக்கு 3000 ரூபாய்
இல்லையா? அப்ப மக்கள் இன்னும் உற்சாகமாக புதுப்பானையில் பொங்கலிட்டு முரசு கொட்டி கைகூப்பி உதயசூரியனை வணங்கி நன்றி தெரிவித்தார்கள் பொங்கலுக்கு. அப்ப அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அதுக்குதான் பொங்கலுக்கு 3000 ரூபாய் கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற பேப்பர் படிக்கும்போது இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. பழைய செய்தியெல்லாம் பேப்பர் படிக்கும்போது நமக்கு என்ன செய்யுது தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே என்னடா தமிழர் பெருமைனாலே ரொம்ப பெருசு இல்ல, பொங்கல் அப்படின்னாலே தமிழர் பெருமை. அப்படியே அடுத்த பேப்பரை வச்சுட்டு அடுத்த பேப்பரை புரட்டானா மதுரையில் கீழடியில் தமிழர் நாகரிகத்தை உலகிற்கு உறக்க சொல்லும் விதத்தில் அருங்காட்சியகத்தை திறந்து வைத்தார் ஸ்டாலின். வா, மதுரை கீழடி அருங்காட்சியகம் நீங்க போய் பார்க்கணுங்க. சொல்லும் போது எனக்கு புல் அடிக்குது. தமிழர்களுடைய வாழ்வு எத்தனாயிரம் ஆண்டு கால பழமையானது. ஏங்கப்பா, அவ்வளவு பழமையான தமிழர் நாகரிகம். அந்த தமிழர் நாகரிகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் அங்க வச்சிருக்கிறாங்க. அந்த கீழடி அகலாய்வு அறிக்கை, கீழடியில தமிழர் நாகரிகம் தொன்மையானதுன்னு ஒரு அகலாய்வு கண்டுபிடிச்சு அந்த அறிக்கைக்கு தமிழர்களினுடைய நாகரிகம் தொன்மையானது என்று சொல்லக்கூடிய அந்த கீழடி அகலாய்வு அறிக்கைக்கு அனுமதி தர மறுக்கிறார்கள். அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இந்த அறிக்கையை ஏத்துக்க மாட்டோம்ட்டாங்க. அந்த பேப்பர்ல அந்த செய்தியை படிக்கும் போது ஒரு பக்கம் கீழடி அகலாய்வு, ஒரு பக்கம் அந்த கீழடியில அந்த அருங்காட்சியகம், அட இது சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போதே இன்னொரு பக்கம் இந்த பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல, இவங்க இதுக்கு அனுமதி, இதுக்கு இந்த அறிக்கையை அங்கீகரிக்க மாட்டோம் என்று சொன்ன செய்தியை பார்க்கும்போது எப்படி தமிழ்நாட்டுக்கு இந்த பாஜகவும் அதிமுகவும் எப்படி இப்படி துரோகம் செய்ய மனசு வருது, வஞ்சகம் செய்ய மனசு வருது அப்படின்னு மனசு கஷ்டமா இருந்துச்சு. அந்த செய்தி, அந்த பேப்பரை படிக்கும் போது இந்த செய்தி எல்லாம் ஞாபகத்துக்கு வருது, வேற ஒன்றுக்கும் சொல்லல. அதே மாதிரி நான் திருநெல்வேலி போயிருந்தேன். இப்ப நெல்லையில பாத்தீங்கன்னா, நெல்லையில பிரச்சாரத்துக்காக போயிருந்தேன். அப்ப பிரச்சாரத்துக்காக போன இடத்துல திருநெல்வேலியில பொருணை அருங்காட்சியகம், எங்க அப்பா, இரும்பின் காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கியதுங்கிறத நிரூபித்து அங்க எங்க சிவகலை உள்ளிட்ட பகுதியில கிடைக்கப்பட்ட அந்த இரும்பு கூர் வால்லாம் வச்சிருக்கிறாங்க. எல்லாம் அங்க இருக்கு. அதோட குறிப்பு என்ன தெரியுமா? கருப்பு சிவப்பு வண்ணம் கொண்ட பானைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. முன்னோர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக கருப்பு சிவப்பை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப நினைச்சேன், முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லைன்னு சொல்றதெல்லாம் ஒருவேளை உண்மையோ அப்படின்னு தோணுச்சு. கருப்பு சிவப்பு பானை கீழடியில பொருணை நதிக்கரை நாகரிகத்துல அங்க அருங்காட்சியகத்துல வச்சிருக்கிறாங்க. அதுக்காக சொல்றேன், எல்லாம் நம்ம பார்த்த செய்தி, பேப்பர்ல படிச்ச செய்தியை நம்ம ஞாபகப்படுத்துறோம். ரைட், ஓகே, அப்படியே இருக்கட்டும். ஆனா சில சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் இருக்கட்டுங்க, பழைய பெருமைங்க இதெல்லாம். இப்ப இருக்கிற தலைமுறைக்கு படிப்பு, கல்வி இல்லையா? கல்வி தானே முக்கியம். ஒருமைக்கும் அங்கற்ற கல்வி எளிமைக்கும் ஏமாப்படுத்துங்கிறாங்க வள்ளுவன். கல்வி அப்படின்னு சொல்லிட்ட பொழுது அடுத்த பேப்பர் கண்ணில் போட்டுச்சு. மதுரையில் பிரம்மாண்டமான கலைஞர் 100 நூலகம். வா, எவ்வளவு பெரிய லைப்ரரிங்கிறீங்க. அந்த லைப்ரரி திறந்ததுனால என்ன லாபம்? 4 சினிமா தியேட்டர் திறந்ததுனாலாவது போய் விசில் அடிச்சுட்டு சண்டையை போட்டுது இல்லையா? மேல இருந்து திரையை கிழிச்சு, சீட்டை கிழிச்சு, மேல இருந்து குதிச்சு, அது ஒரு கூட்டம் இருக்கு. அதை விட்டுருங்க, நம்ம அதுக்குள்ள போகணும்னா. மதுரையில அவ்வளவு பெரிய நூலகம் திறந்ததுனால என்ன லாபம் தெரியுமா? உள்ளபடியே படித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள், நான் திருப்பி சொல்றேன், சமுதாயத்தை நான் 2ஆ பிரிக்கிறேன். இந்த சீட்டை திரையில பார்த்து திரையை கிழிக்கிறது, திரையரங்குல சீட்டை கிழிக்கிறது, ஊழ விடுறது, நரி மாதிரி, இந்த கூட்டத்தை விட்டுருங்க, அது வேண்டாம். உள்ளபடியே படித்து முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளம் பெண்கள், இளைஞர்கள், ஸ்டாலின் அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அவர்கள் கொண்டு திறந்து வைத்த அந்த மதுரையில் திறந்த நூலகத்தை பயன்படுத்தி படித்து டிஎன்பிஎஸ்சி தேர்வு, யூபிஎஸ்சி தேர்வு, பேங்க் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணி வேலைக்கு போறாங்க. ஒரு நிகழ்ச்சியான செய்தியை பேப்பர்ல பார்த்தேன். 2 கண்ணும் தெரியாது, பார்வை மாற்றுத்திறனாளி, அவங்களும் அங்க போய் படிக்கலாம். அப்படி எப்படி சார் படிக்க முடியும்னா, அதுக்கு பிரெய்லி லெட்டர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, கண் பார்வையற்றவர்கள் படிப்பதற்கு. அந்த பிரெய்லி முறையில அங்க புத்தகங்களை வச்சிருக்கிறாங்க. என்னடா இது? நான் கூட யோசிச்சேன், ஓட்டுக்காக பண்ணிருப்பாரோ ஸ்டாலின் இது அப்படின்னு யோசிச்சா, தமிழ்நாட்டுல கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? ஏன்னா 1 கோடி பேரா இருப்பாங்க. இல்ல, ரொம்ப குறைவு தானே. அப்ப அவங்க கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் எல்லாரும் மொத்தமா ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டா கூட அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது. ஏன்னா கொஞ்சம் ரொம்ப சொற்பம் தான். ஆனாலும் அவர்களும் படித்து பயனுற வேண்டும் என்று சொல்லி பிரெய்லி முறையில அந்த நூலகத்துல புத்தகங்களை வச்சு, அதுல ஒருத்தர் கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி
பேங்க்ல வேலை கிடைச்சு போயிட்டாருங்க. செய்தியை பேப்பர்ல படிக்கிறேன். இது ஆச்சரியமா இருக்குதே. பரவாயில்ல. அதாவது எல்லாமே இப்ப நீங்க மதுரையில மட்டும் பண்ணா அதே மாதிரி திருநெல்வேலியில இப்ப கோயம்புத்தூர்ல எல்லா இடத்துலயும் பெரிய லைப்ரரி திறக்கிறாரு. நான் என்ன நம்ம எல்லா பேப்பரும் நம்ம கிட்ட பாசிட்டிவாவே இருக்க. ஏன்னா பேப்பர்ல எல்லாமே நல்ல செய்தி தான் வருதா? எதுவும் சிக்கலே இல்லையான்ட்டு வேற ஏதாவது பேப்பரை புரட்டுனா வந்துடுச்சுல சிக்கலு. நியாயத்தை பேசணும். பேப்பர்னா எல்லாமே தானே இருக்கும். நல்லது கெட்டது 4 இருக்கும். சிஏஏ சட்டத்திற்கு அஇஅதிமுக ஆதரவு. இது சிஏஏ சட்டத்தை அதிமுக எதிர்த்து வாக்களித்திருந்தால் எப்படி? சிஏஏ சட்டத்தை அதிமுக எம்பிக்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. எடப்பாடி பழனிசாமி சிஏஏ சட்டத்தால் தமிழ்நாட்டில் யாருக்கு என்ன பாதிப்புன்னு கேட்டாரு. என்ன இவர் தெரிஞ்சுதான் பேசுறாரா தெரியாம பேசுறாரா? அவருக்கு சிஏஏன்னா என்னன்னாலும் தெரியுமா? பேப்பர்லாம் படிக்கிறது உண்டா? செய்தி எல்லாம் பாக்குறாரா? என்னடா இதுன்னு நினைக்கும் போது கரெக்டா நான் நினைச்ச மாதிரி அடுத்த செய்தி வந்துச்சு. இவர் செய்தி எல்லாம் பாக்குறது உண்டா? உண்மையிலே இவருக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு யோசிக்கும் போது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது 11 பேரை காக்கா குருவி மாதிரி சுட்டு கொண்டாரு. ஞாபகம் இருக்கா? அதுல அந்த செய்தியவே இவர் தொலைக்காட்சியை பார்த்தான் தெரிந்து கொண்டதாக சொன்னார். நான் நியூஸ் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு தெரியாதுன்னாரு. எதுக்காக சொல்றேன்னா, அப்ப நியூஸ் பாக்குறாரு. அவர் நம்ம அப்படி ஒண்ணும் குறை மதிப்பீடு செய்யக்கூடாது. நியூஸ் பாக்குறாரு. ஆனா என்ன, ஒரு முதலமைச்சருக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தெரியணும். அவர் நடந்து முடிந்த பிறகு நியூஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறார். ஒரு துப்பாக்கி சூட்டை கூட டிவியை பார்த்தான் தெரிஞ்சுக்கிறாருன்னா இவர் என்ன செய்யறது? என்ன இது ஒரே நெகட்டிவ் நியூஸா இருக்கு, தூர போட்டு அப்படின்னா திருப்பி எடுத்தா அடுத்தது அதேதான் வருது கர்மம். கூவத்தூரில் அப்படின்னு ஒரு செய்தி. கூவத்தூர்ல என்ன நடந்துன்னு பார்த்தா, கூவத்தூர்ல அப்ப ஜெயலலிதாமா இறந்த புதுசுல அந்த பேப்பர்லாம் இருக்கு, எல்லா பேப்பரும் பத்திரமா வச்சிருக்கேன். ஜெயலலிதாமா இறந்த புதுசுல இவங்க ஒரே சண்டை, கூவத்தூர்ல ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்தடிச்சு கிடந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அந்த குரூப் எல்லாம் ஞாபகம் இருக்கா? இது உண்மையிலே இவங்க எப்படி எல்லாம் நாட்டை ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி. சரி வேணாம் தூக்கி தூர, இதுவும் நெகட்டிவ் நியூஸாவே இருக்கு அப்படின்னு அதை தூக்கி தூர போட்டு வேற ஏதாவது நல்லதா இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுவும் நெகட்டிவ் நியூஸ். ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. பிற்பகல் 12 மணியிலிருந்து காத்திருந்தனர் நடிகர் விஜய் வருகைக்காக கரூர்ல. மத்தியானம் 12 மணியிலிருந்து மக்கள் காத்திருந்தார்கள். அவர்களுக்கு தண்ணீர் இல்லை, உணவில்லை, சிறுநீர் கழிக்க வழி இல்லை. இரவு 7 மணிக்கு மேல் விஜய் வந்தார். 7, 7:30, 8 மணி. அவர் பல மணி நேரம் காத்திருந்து காவல்துறையினருடைய எச்சரிக்கையையும் மீறி அந்த பிரச்சார வாகனத்தை கூட்டத்திற்குள் கொண்டு சென்றார் விஜய். கூட்ட நெரிசலில் 41 பேர் அநியாயமாக மாண்டு போனார்கள்ங்கிற செய்தியை பேப்பர்ல பார்த்தப்ப துடிதுடிச்சு போன. அதுல குழந்தைங்க எல்லாம் இறந்து போனாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாமாச்சு. 41 பேர். ஆனா இது 41 பேர் இறந்துட்டாங்க. எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அன்னைக்கு நான் ஒரு தனியார் தொலைக்காட்சியில விவாத நிகழ்ச்சி, அதுக்காக அங்க போயிருக்கிறேன். அங்க போகும்போதுதான் இது நடக்குது. இங்க இருக்கிற எல்லா கெஸ்டும் பதறிட்டோம். அன்னைக்கு விவாதத்தை கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா இவர் விஜய் களத்துல இருந்து எல்லாருக்கும் உதவி செய்வாரு அப்படின்னு நான்லாம் உண்மையில சண்டை போட்டு ஒருத்துட்டேன். நீங்க பாருங்க, விஜய்க்கு இது தெரிய வாய்ப்புல, தெரிஞ்சிருந்தா அப்படி இருக்க மாட்டாருங்க. சினிமால எல்லாம் எத்தனை நேரம் காப்பாத்துறாரு சண்டை போட்டு. நீங்க என்ன அதெல்லாம் சினிமாவிலேயே அப்படி சண்டை போடுறாங்க, நேர்ல எப்படியா போய் காப்பாத்துவாருங்க எல்லாம் நானா சத்தியம் பண்ணி சண்டை போட்டுருங்க. கொஞ்ச நேரத்துல அதே தனியார் தொலைக்காட்சியில் அங்கதான் உட்காந்துருக்கேன், அலுவலகத்துல உட்காந்துருக்கேன். நியூஸ் சென்னை வந்தடைந்தார் விஜய்னு. ஷாக் ஆயிட்டீங்க. உங்க தொண்டர்கள், உங்க கட்சிக்கு, உங்க ரசிகர்கள் உங்களை பார்க்க வந்திருக்கிறாங்க. குழந்தைங்க எல்லாம் இறந்து கிடக்குது. இவர் பசாட்டி கிளம்பி பனையூருக்கு வந்துட்டாரு. அப்ப அங்க இந்த மக்களை யார் பாதுகாப்பா அப்படின்னு நினைச்சா இங்க இருந்து ஸ்டாலின் கிளம்பி போறாரு. கரூர் விரைகிறார் முதலமைச்சர் அப்படின்னு செய்தி. அவர் அங்க போய் நின்று மக்களோட நின்று மக்களை சந்திச்சு எல்லாம் செஞ்சு உதவி எல்லாம் செஞ்சு யோசிச்சு பாக்குறேன். விதியே விதியே என் செய்ய நினைத்தாய் என் தமிழ் சாதியைன்னு சொன்ன மாதிரி இப்படி நடிகர்கள் பின்னாடி போய் அந்த மோகத்தின் பின்னாடி இன்னுமா இருக்கிறாங்க மக்கள். இன்னும் நம்ம எஜுகேட் பண்ணணுமோ அப்படின்னு யோசிச்சா இல்லையே. நம்ம என்ன நூலகம் கட்டியாச்சு, 32 அரசு கலைக்கல்லூரிகள் இந்த 5 வருஷத்துல திறந்திருக்கிறார் ஸ்டாலின். எத்தனைங்க? 32 அரசு கலைக்கல்லூரிகள் தொடர்ந்து வச்சிருக்கிறாரு. அப்புறம் என்ன, நான் முதல்வன், தமிழ் புதல்வன், புதுமைப்பெண்,
இவ்வளவு திட்டம் போட்டு எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறாரு. என்னதான் பண்றது அப்படின்னா, அப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு. ஒரு கூட்டம் எப்பவும் இப்படித்தான் இருக்கும். அதை திருத்தவே முடியாது. அந்த கூட்டத்தை வைத்து ஒட்டுமொத்த கூட்டத்தையும் மதிப்பீடு செய்யக்கூடாது. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் அப்படியா இருக்கிறாங்க? கிடையாது. அவர்கள் திரையில ரசிப்பாங்க. அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு வாக்களிக்கும் போது தெளிவா தெரியும் இல்லையா? இவ்வளவு இவ்வளவு திட்டம் போட்ட ஒருத்தரை நிராகரிச்சிருவாங்களா என்ன இல்லையா? அப்புறம் யோசிச்சு பார்த்தேன். அடுத்த இன்னொரு பேப்பரை புரட்டினா உடனே எனக்கு என்னன்னா, ஒரு பேப்பரை புரட்டுற அதுல பார்த்தேன். சுத்தி பேப்பரா கிடக்கு. இப்ப நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடு ஃபுல்லா பேப்பர். அவர் சொல்றாரு, அவர் பேப்பர்ல 4500 கோவில்களுக்கு திருக்குடமுழுக்கு நடத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு. அப்பா, இந்த கவர்மெண்டியா ஹிந்து விரோத கவர்மெண்ட்னா 5000 கோயில். அதுக்கப்புறம் இது பழைய செய்தி 4500 அப்டேட்டோட சேர்த்தீங்கன்னா 5000 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க. திருக்குடமுழுக்கு விழா நடத்தப்பட்டிருக்கிறது. 5000 கோயிலுக்கு எப்படி இது? பரவாயில்லையே. குடமுழுக்கு நடத்துறது மட்டும் இல்ல, அந்த கிராம கோயில் பூசாரிகளுக்கு அவ்வளவு நல்லது செஞ்ச செய்தி, அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்கள், வரிசையா ஆன்மீகம் சார்ந்த செய்தி அவ்வளவு வருஷ கட்டுது. அப்போ வெறும் லைப்ரரி திறந்ததோட நிக்கல, வெறும் பாலங்கள் கட்டினார்னு நிக்கல, பொருளாதாரத்தை வளர்ச்சியடை செய்தார் நிக்கல, பெண்களுக்கு உரிமை தொகை கொடுத்தாருன்னு நிக்கல, ஆன்மீக பணியும் செஞ்சிருக்காங்க இந்த அரசு. பரவாயில்லையே. ஆனா இந்துக்களுக்கு மட்டும் செஞ்சிருக்குது, மத்தவங்களுக்கு செஞ்சிருக்குதா அப்படின்னு அப்புறம் திருப்பி பேப்பரை புரட்டுனா அடுத்த பேப்பர், ஹஜ் பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய யாத்திரிகர்கள், ஆன்மீக பெரியவர்கள் தங்கி செல்லுவதற்கு ஹஜ் இல்லம் சென்னையில். இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் செஞ்சிருக்கிறாங்க. அப்போ மதம் சார்ந்து செஞ்சிருக்கிறாங்கல்ல, மதத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்களுக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்க அரசு அப்படின்னா, வஉசி செக்குழுத்த செம்மன் நம்ம ஐயா வஉசி அவர்களுக்கு கோவையில் அவர் செக்குழுத்த அந்த சிறை இருக்கிறது. அங்கே பிரம்மாண்டமான ஒரு சிலையை நிறுவி இருக்கிறார் ஸ்டாலின். வஉசி அவருடைய தியாகத்தை போற்றும் விதமாக செக்குழுத்த செம்மல் வஉசியினுடைய நினைவு தினம் என்னவா அடையாளப்படுத்தப்படுகிறது தெரியுமா? தியாக திருநாள் அறிவித்தது ஸ்டாலின் அரசு. பேப்பர்ல பாக்குற அந்த செய்திலாம் வருது. அட பரவாயில்ல, இப்ப நம்ம தலைவர்கள் எல்லாம் நம்ம கண்ணியப்படுத்திருக்கு இந்த அரசு, ஸ்டாலின் அரசு. பெரிய விஷயங்க. எல்லா தலைவர்களும் கண்ணியப்படுத்திருக்கிறாங்க. காமராஜர், கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜரை எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறது போய் பார்த்தா, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கல்வி கண் திறந்த மாமேதை அவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக ஏற்கனவே திமுக அரசு அறிவிச்சது. அந்த கல்வி வளர்ச்சி நாள் அன்று எல்லா பள்ளிகளிலும் காமராஜரின் புகழை போற்றும் விதமாக உறுதிமொழி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அரசு அலுவலகங்களில் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறார் ஸ்டாலின். பெருந்தலைவர் காமராஜரின் புகழையும், ஏன்னா சென்னை விமான நிலையத்திற்கு பெருந்தலைவர் காமராஜரின் பெயரை வைத்தது திமுக. அதை யோசிச்சு பாக்குறேன். காமராஜரின் புகழ பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்திருக்கிறார் ஸ்டாலின். ஏற்கனவே அம்பேத்கருக்கு நினைவிடம் சென்னையில நினைவிடம் கட்டியது யாரு? ஆமா, திமுக தான். அம்பேத்கர் பெயர்ல ஒரு சட்ட பல்கலைக்கழகத்தை இந்தியாவில் இல்ல ஆசியாவிலேயே முதன்முறையாக ஒரு சட்ட பல்கலைக்கழகம் ஒன்று தொடங்கப்பட்டது தமிழ்நாட்டுல. அதுக்கு பாபா சாஹேப் அம்பேத்கர் பெயரை வைத்தது திமுக தான். ஆனா எல்லா தலைவர்களின் புகழையும் போற்றி புகழ்ந்திருக்கிறாங்க, பண்ணிருக்குது. இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, ஆமா ஊரா காலேஜ் திறந்து வச்சு என்ன பண்ணீங்க, வேலை வாய்ப்புக்கு என்ன பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது. எட்ரா பேப்பர் அப்படின்னு பேப்பரை புரட்டினா, தூத்துக்குடியில் வின்ஃபாஸ்ட் கார் தொழிற்சாலை, சென்னை அருகே டாடா கார் தொழிற்சாலை, நம்ம டைடல் பார்க் எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது, நியோ டைடல் பார்க். இதுல எல்லாம் யாரா வேலை பார்க்கறாங்களா சார் அப்படின்னா, சினிமா தியேட்டர் வாசல்லையே குடியிருக்க கூட்டத்துக்கு இங்க வேலை பார்க்கறவங்க கண்ணுக்கு தெரியாது. படித்து எப்படியாவது முன்னேற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க எல்லாம் அங்க வேலை பார்க்கணும். அங்க வேலை பார்க்கணும். ஒரு நாள் இவங்க எல்லாம் கூட்டு போய் அந்த கம்பெனி எல்லாம் காட்டிட்டு வரணும். அப்பதான் தெரியும், ஓ படிச்சா அப்படின்னா வேலை கிடைக்குமா, இப்படிலாம் வேலை பார்த்தா முன்னேறலாமாங்கிற அறிவு இந்த கூட்டத்துக்கு வரும். என்ன பண்ணுது? சென்னையில டைடல் பார்க் இருக்கு, அங்க வேலை பாக்குறாங்களா இல்லையா மனிதர்கள்? ரோபாவா வேலை பார்க்கு, மனிதர்கள் தானே வேலை பார்க்க. அவன்லாம் யாரு?
ஏலியன்ஸா? ஐரோப்பால இருந்து வந்தானா? எல்லாம் நம்ம பசங்க தானே. அப்ப அந்த டைடல் பார்க் வரப்போய் தானே இவ்வளவு பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. வேலை கிடைக்க போய் தானே அவன் சம்பளம் வாங்குறான். சம்பளம் வாங்க போய் தானே அவன் நினைச்சான் வீடு கட்டுறான், கார் வாங்குறான். அப்ப இதை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அந்த டைடல் பார்க்க இன்றைக்கு எல்லா மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தினது யாரு? ஐயா ஸ்டாலின். ஆனாலும் என்ன செஞ்சாங்க இவங்க அப்படின்னு ஒரு குரூப் கேக்குது இல்ல. அவங்க எல்லாம் இந்த பேப்பரை ஜெராக்ஸ் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பி விட்டுருமான்னு பாக்க. ஏன்னா நமக்கு பேப்பர் படிக்க வேற இல்ல, பேப்பர் படிக்கிற பழக்கம் நமக்கு உண்டு. பழைய பேப்பர்லாம் படிக்கிறதுனால இது ஞாபகத்துக்கு வருது, அதனால நம்ம சொல்றோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இவங்க சாத்தியப்படுத்தவே முடியாதுன்னு சில சொன்னாங்க பாருங்க. இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை, 70 விடுதலை, இது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்தி காட்டியிருக்காரு. எல்லாமே பேப்பர் நியூஸ். பேப்பர் நியூஸ்னா பேப்பர்ல என்ன நடக்காத என்ன கன்னித்தீவு கதை மாதிரியா எழுதியிருக்கிறான், நடந்ததை எழுதுறாங்க. ஆளுநரின் அதிகாரத்திற்கு சட்டத்தின் துணை கொண்டு முற்றுப்புள்ளி வைத்தார் ஸ்டாலின். செய்தியை பார்க்கிறோம். எவ்வளவு முக்கியமா மாற்றுத்திறனாளிகள் சொல்லணும். மாற்றுத்திறனாளிகளால தேர்தலில் போட்டியிட்டு அவங்க அவ்வளவு இதா இருந்து அவங்க அதிகாரத்தை போய் அடைவதில் அவங்களுக்கு சிரமம் இருக்கு. ஏன்? சமமான போட்டித்தளம் என்பது சமமானதாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல உடலில் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஒரு மாற்றுத்திறன் கொண்ட ஒரு தோழர் இருக்கான்னு வைங்க. கண் பார்வை இல்லை, அல்லது கால்கள் இல்லை, அல்லது கைகள் இல்லை, அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரனோ சகோதரியோ அவங்களும் உடலில் எந்த குறைபாடும் இல்லாத ஒரு சகோதரனும் ஒரு சகோதரியும் ஒரு போட்டி களத்துல, ஒரு தேர்தல் போட்டி களத்துல இருக்கிறாங்கன்னா ரெண்டு சமமான போட்டியில இல்ல. அப்ப இவங்களுக்கு அதுல சில சவால் இருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன செய்யலாம், இவங்களை எப்படி அதிகாரத்துக்கு கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சு மாற்றுத்திறனாளிகள் எலெக்ஷன்ல எல்லாம் போட்டியிட வேண்டாம். உள்ளாட்சி தேர்தல்களில் அவர்களுக்கு நியமன பதவி, எப்படி போட்டிலாம் வேண்டாம், நீங்க டைரக்டா கவுன்சிலர் ஆயிடலாம். நீங்க அப்ளை பண்ணணும். உங்களை என்ன செய்வாங்க, உங்களுடைய அப்ளிகேஷன் வெரிஃபை பண்ணப்பட்டு நீங்கள் அதற்கு பொருத்தமானவர் அப்படின்னு சொன்னா நீங்க மாநகராட்சி நகராட்சிகளுக்குள் நீங்க நினைச்சலாம் ஒரு கவுன்சிலரா போய் உட்கார்ந்து நீங்க ஃபைட் பண்ணலாம். எவ்வளவு பெரிய வாய்ப்பு மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க அரசு ஊழியர்கள் யோசிச்சு பாக்குறேன், ஓய்வூதியம் கிடையாதுன்ட்டாங்க. அரசு ஊழியர்களை பத்தின செய்தி படிச்ச உடனே எனக்கு ரொம்ப பழைய பேப்பர் செய்தி ஒண்ணு ஞாபகம் வந்துச்சு. ஜெயலலிதா ஆட்சி காலத்துல நடந்துச்சு. அரசு ஊழியர்கள் சாதாரணமா கொஞ்சம் சம்பளத்தை கூட்டி கேட்டு போராட்டம் பண்ணாங்க. ஒருத்தருக்கு வேலை கிடையாது, எல்லாரும் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அவ்வளவு பேர் இந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியல, எஸ்மா டெஸ்மா சட்டம் அப்படின்னு போட்டு எல்லாரையும் கைது பண்ணி தூக்கி உள்ள கொண்டு போய் போட்டு பாடா படுத்தி, ஞாபகம் இருக்கா? விவேக் கூட ஒரு படத்துல அது பண்ணிருப்பாரு. இந்த வர போராட்டம்னு உங்க அப்பா அரசு ஊழியரா நடிச்சிருப்பாரு அந்த படத்துல. விவேக்கோட அப்பா கேரக்டர் நடிச்சவர். நைட்டோட நைட்டா அரசு ஊழியர்களை எல்லாம் கைது பண்ணி தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த அரசு ஊழியர்களை கொஞ்சம் பாடாப்படுத்தினாங்க அதிமுக. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த செய்தி? அப்ப இந்த அரசு என்ன பண்ணிருக்கு அரசு ஊழியர்களுக்குன்னா ஓய்வூதிய திட்டத்தை உறுதி செய்திருக்கிறார். அந்த செய்தி நம்ம பேப்பர்ல படிக்கிறோம். பேப்பர்ல நிறைய செய்தி இருக்கு, நிறைய சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலான்னு வைங்களேன். ரொம்ப குறிப்பா நான் சில விஷயங்களை நினைவுபடுத்துறேன். தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இன்றைக்கு நம்பர் 1 மாநிலம்ங்க. 1. தமிழ்நாடு கல்வியில் நம்பர் 1 மாநிலம். 2. பெண்கள் வேலைக்கு செல்வதில் தமிழ்நாடு தான் முதலிடம். 3. கார், செல்போன் தொடங்கி ஷூ, காலனி வரை ஏற்றுமதி செய்வதில் தமிழ்நாடு தான் முதலிடம். ஜவுளி ஏற்றுமதியில் தமிழ்நாடு தான் இன்னைக்கு முதலிடம். ஆயிரக்கணக்கான கோவில்களுக்கு 5000 கோவில்களுக்கு திறக்குடமுழுக்கு நடத்தி கோவில்களை புனரமைச்சிருக்கிறது இந்த 5 வருஷத்துல. தமிழ்நாட்டில இருந்து இந்த 5 வருஷத்துல IAS IPS அதிகமா ஆயிருக்கிறாங்க. அதுக்கு காரணம் நான் முதல்வன் திட்டம். இப்படி கல்வி, வேலைவாய்ப்பு, நூலகம், பாலங்கள், உட்கட்டமைப்பு, மருத்துவமனை இல்லையா, இவ்வளத்தையும் போட்டதுக்கு பிறகு என்னடா இதுக்கு மேல என்னவாட்டா செய்யணும்? பிராக்டிகலா சொல்றேன். டான்ஸ் ஆடணுமா? அவருக்கு டான்ஸ் ஆட தெரியாது. அவர் ஸ்டாலினுக்கு இல்லையா? அப்ப நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. AR ரஹ்மான உங்களுக்கு எல்லாம் பிடிக்குமா? பிடிக்கும். AR ரஹ்மான கூட்டு போய் IPL CSK டீமுக்கு கேப்டன் ஆக்கி விட்டுருவோம். என்னத்துக்கு ஆகும்? முடியுமா?
இப்போ சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னா கொஞ்சம் பழைய ஆளு. நம்ம காலத்துல. இப்ப இருக்கிறதுல யார சொல்ல, கோலி, விராட் கோலியா? விராட் கோலி நமக்கு இப்ப இருக்கிற கிரிக்கெட்டர்ஸ் பேர் சரியா தெரியாதுங்க. டோனி வரைக்கும் தெரியும். டோனி அப்படி வச்சுக்கோங்க. டோனியை கொண்டு போய் ஒரு படத்துக்கு மியூசிக் போட விட்டீங்கன்னா என்னத்துக்கு ஆகும்? அப்ப டோனி பெரிய கிரிக்கெட் பிளேயர், ஆனா நல்ல மியூசிக் போட மாட்டார். ஏஆர் ரஹ்மான் பெரிய இசையமைப்பாளர், அவரை கொண்டு போய் கிரிக்கெட் விளையாட சொல்லக்கூடாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செம்ம ஸ்டைலா நடிப்பார், பிரமாதமா நடிப்பார், வேற லெவல்ல கலக்குவார். அவரை கொண்டு போய் எங்கேயா கொண்டு போய் வைத்தியம் பார்க்க விடக்கூடாது. நீங்க தான் நாளைக்கு டாக்டரா போய் வைத்தியம் பாருங்க இந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லக்கூடாது. அல்லது அவரை கொண்டு போய் எங்கேயா காலேஜ்ல வாத்தியாராக்கி விட முடியாது இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திறமை இருக்கு. அது மாதிரி சிலர் நல்லா நடிக்கலாம். அவங்களெல்லாம் நடிகராகவே வச்சு அழகு பார்ப்பது, ரசிப்பது நமக்கு நல்லது. நல்ல அரசு, நல்ல ஆட்சி அப்படிங்கிறது எது தெரியுமா? கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதாரம், இப்படி எல்லாவற்றிலும் எந்த ஒரு அரசு ஒரு மாநிலத்தை முன்னாடி கொண்டு வருதோ அதான் நல்ல அரசு. அது நடந்திருக்குதா 5 வருஷத்துல? என்ன, நான் படிச்ச இவ்வளவு பேப்பர் செய்தியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன், அது நடந்திருக்கு. அப்ப கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவாரு, நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு. சில பேர் தலைகீழா குதிப்பான், ஒண்ணுங்க முடியாது, மண்டை உடைய வேண்டியதான். அப்படிலாம் இல்ல, அறிவோடு சிந்தித்து நான் முடிவெடுப்பேன், எனக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது, நான் அறிவோடு முடிவெடுப்பேன் அப்படின்னு கொஞ்சம் பேர் இல்ல, நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. அவங்க அறிவோடு சிந்தித்து முடிவெடுப்பார்கள் இல்லையா? அப்படி அறிவோடு சிந்தித்து செயல்படக்கூடியவர்களுக்கு கைகூப்பி நம்ம நினைச்சோம் வணக்கத்தை சொல்லணும் இல்லையா? நல்லது. சோ தேர்தல் முடிவுகள் வரட்டும், முரசு கொட்டி நாம் கொண்டாடுவோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை அறிவோடு அறிவு கொண்டு சிந்தித்து செயல்படுங்கள். நாளைக்கு வாக்குப்பதிவு. ஒரு செகண்ட் அப்படி இப்படி சினிமாவை நினைச்சு, சாதி மதத்தை நினைச்சு, இவ்வளவு சாதனைகள் இருக்கு. இந்த சாதனைகளை நினைத்து சிந்தித்து 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 என்ன செய்யணும், நீங்க செயல்படணுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல். எடப்பாடி பழனிசாமி இப்படியே பண்ணுவார், நமக்கு இப்படி பேசி பழகிட்டு. அதனால சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.